Hi friends, welcome to Trendpc Edits. இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு சில்வர் ஸ்டைலில் எப்படி ஒரு டெஸ்ட் கிரியேட் பண்ணணும் தான் பார்க்க போகிறோம். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணதும் ஃபைலில் போய்ட்டு நார்மலாக டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ண மாதிரி நியூடாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எந்த சைஸில் வேணுமோ சைஸில் ஓப்பன் பண்ணிங்க. நான் 1920 1080 டெஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ண பிறகு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு கிரேடியன்ட் கொடுத்துருங்க. அதுக்கு ரிவர்ஸில் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டைல்ஸில் ரேடியஸ் கொடுத்துருங்க. அதோட ஸ்கேல் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணிட்டு மேலே கிரேடியன்ட்டில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கலர் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் லாஸ்ட் இருக்க கலரில் அதோட ஒப்பேசிட்டி 0ல் இருக்கும். அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஒரு பேக்ரவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம் கிரேடியன்ட் யூஸ் பண்ணி. டெஸ்ட் டூவில் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அந்த ஃபாண்டோட லிங்க் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு Ctrl+T கொடுத்து நீங்கள் ட்ராக் பண்ணிடலாம். மவுஸை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு மேலே டிக் மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இப்போது F7 கிளிக் பண்ணிங்கன்னா லேயர் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் லாஸ்ட் ஓரத்தில் வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். இதில் லேயர் ஸ்டைல் ஓப்பன் ஆகும். இதில் கலர் ஓவர்லே கொடுத்துருங்க. கலர் ஓவர்லே இதில் அதோட கலர் ஒரு கிரே கலர் கொடுத்துருங்க. கிரே கலர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. இது மாதிரி டாப்பில் ரிவீல் டெம்பர்னு ஆப்ஷன் இருக்கும். அதில் டிக் மார்க் கிளிக் பண்ணிட்டு இதோட ஸ்டைல் இன்னர் ரிலீவ் கொடுத்துருங்க. அதோட டீப் 600 வச்சுருங்க. சைஸ் ஒரு 40 வச்சுருங்க. அதோட ஸ்மூத்ரா வேல்யூ ஒரு 0ல் இருக்கும். அதை 5 வச்சுருங்க. இப்போ டிஸ்பிளேல இருக்க எல்லா செட்டிங்ஸ் மாதிரியே நீங்களும் சேஞ்ச் பண்ணிடுங்க. இதே வேல்யூ தான் எல்லாத்துக்குமே கொடுக்கணும். அதோட ஆங்கிள் 120 வச்சுருங்க. அதோட ஒப்பேசிட்டி 45 வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்ம கிரியேட் பண்ண டெஸ்ட் லேயர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும். அதை ரைட் கிளிக் பண்ணிட்டு அந்த லேயரில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் ஆன பிறகு அந்த லேயரில் ஓரத்தில் வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி லேயர் ஸ்டைல் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் டாப் ரிவீல் எம்போஸ் ஆப்ஷனாக டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிட்டு அதோட ஸ்டைல் அவுட்டர் கொடுத்துருங்க. அதோட டெப்த் 600 இருக்கும். அதை நம்ம ஒரு 100 வச்சுருங்க. சைஸ் சேஞ்ச் பண்ண வேணாம். ஸ்மூத் வேல்யூ 0 கொடுத்துருங்க. அதோட கிளாசிக்கல் கான்ட்ரிஸ் ரிங் டபுள் கொடுத்துருங்க. அது ரிங் டபுள் வரல அப்படின்னா அதோட செட்டிங்ஸில் போய்ட்டு ஸ்மால் லிஸ்ட்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணாட்டான். அதில் அடுத்து நெக்ஸ்ட்டு இன்டர்குள்ளே கொடுத்துருங்க. அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஒப்பேசிட்டி 70 வச்சுருங்க. அதோட கலர் ஒயிட் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நான் இப்போ கொடுத்துருக்க அதே செட்டிங்ஸ் நீங்களாம் கொடுத்துருங்க. வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு கிரேடியன்ட் ஓவர்லே ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இதில் கலர் பேண்ட் கொடுத்துருங்க. இப்போ கிரேடியன்ட் இந்த கலர் கொடுத்துட்டு இல்லை லாஸ்ட்டுக்கு ஒயிட்டை சென்டர் பண்ணிடுங்க. சென்டரில் வச்சுட்டு லாஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு அதோட கலர் நீங்கள் ஒயிட்டாக இருக்கும். அதை பிளாக்காக மாற்றிடுங்க. நெக்ஸ்ட்டோட சைஸ் ஒரு 100 வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ட்ராப்ஸோட டிக் மார்க் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதோட பிளண்ட் மோட் மல்டிப்ளை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அதோட ஒப்பேசிட்டி 50 இருக்கட்டு. நெக்ஸ்ட்டு டியூரேஷன் ஒரு 14. ஸ்பீடு 0 வச்சுருங்க. சைஸ் ஒரு 14 வச்சுருங்க. நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. இப்போ நமக்கு ஒரு சில்வர் டைப்பில் ஒரு டெஸ்ட்டு ரெடி ஆகிட்டு இதில் சின்ன ஒரு லைட்டிங் கொடுக்குறதுக்கு நீங்கள் ஃபைலில் போய்ட்டு ப்ளேஸ் கொடுத்து இந்த சில்வர் இமேஜை அதில் இன்புட் பண்ணுங்கள். இந்த இமேஜோட லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிட்டு அதை மவுஸை வச்சு ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு மேலே இருக்க டிக் மார்க்கை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம பண்ண லேயரில் ரைட் கிளிக் பண்ணிட்டு அதில் கிளிப்பிங் மாஸ் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பிளண்ட் மோடில் போய்ட்டு டிவைட் கொடுத்துருங்க.
இப்போ நீங்கள் கீபோர்டில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோட எல்லா இமேஜுமே சேர்ந்து ஒரு இமேஜாக மெர்ஜ் ஆயிரும். இப்போ எல்லா இமேஜுமே சேர்ந்து ஒரு இமேஜ் ஆகிட்டு நெக்ஸ்ட் இப்போ ஃபில்டரில் போய்ட்டு ரெண்டரில் போனீங்க அப்படின்னா அதில் லென்ஸ் இருக்கும், லைட் லென்ஸ், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய லென்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எந்த லென்ஸ் வேணுமோ அந்த லென்ஸ் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு அதோட பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். கம்மி பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எந்த பிளேஸ் வேணுமோ அந்த லைட்டாக அதை வந்து ஒரு டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. அந்த டிஸ்பிளேயில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த பிளேஸ் வேணுமோ அந்த பிளேஸில் வச்சுருங்க. சின்ன ஸ்டோக்கே கொடுத்துருங்க. சின்ன ஒரு ஷேடோ எஃபெக்ட் கொடுக்குறதுக்கு நியூ லேயர் ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள். கீழே வந்து லேயர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நியூ லேயர் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ரெஸ் டூவில் கிளிக் பண்ணிட்டு ஃப்ரண்ட் அண்ட் கலர் பிளாக் வச்சுருங்க. பிளாக் வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிட்டு அதோட ஒபாசிட்டி வந்துட்டு ஒரு 20 வச்சுருங்க. கம்மி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு Ctrl+T கொடுத்து அதோட ஏரோ வந்து மவுஸ் கிளிக் பண்ணி இது மாதிரி ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிட்டு அந்த லெட்டரோட கீழே வச்சுருங்க. கீழே வச்சுட்டு ஃபஸ்ட்டு டிக் மார்க்கை கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு மேலே ஃபில்டரில் போய்ட்டு அதில் ப்ளர் ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ளர் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து காஸ்டியூம் ப்ளர்னு ஒரு இருக்கும், அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதோட ரேடியல்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்ம இந்த ஃபோட்டோ ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சேவ் பண்ணி எடுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.